இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஷயங்கள் நம்ம செஞ்சோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை எண்ணங்கள். எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியான எண்ணங்களா இருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும் சரியா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த எண்ணங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் 3 விஷயங்கள் சொல்றாங்க. சக்தி, சைத்தன்யம், ஞானம். இதுல 3மே நம்மளோட கவனம் இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம 3 விஷயங்களையும் நம்ம கவனம் இருக்கணும். சக்தி அப்படின்றது நம்மளோட எனர்ஜி. அது எப்படி கிடைக்கும்? நம்ம தியானம் மூலியமா கிடைக்கும். சைத்தன்யம் எப்படி அப்படின்னா, நம்மளோட பிசிக்கல் பாடி இருக்குங்க இல்லையா? நம்மளோட பிசிக்கல் பாடி தான். அந்த சைத்தன்யம் வந்து இந்த பிசிக்கல் பாடினால கிடைக்கிறது இல்ல, நம்ம தியானம் செய்யும் போது கிடைக்கிறது தான் சைத்தன்யம். அடுத்தது ஞானம். ஞானம்ன்றது நம்ம புத்தகம் படிக்கிறது, இந்த மாதிரி அட்டன் பண்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஞானம். அப்புறம் இந்த சைத்தன்யம் வந்து முக்கியமான பிசிக்கல் பாடி இல்லாம அது வந்து விரிதல். நம்ம அது வந்து விரிதலுக்கு எல்லையே இல்லை. ஆஹ் விரிதல் இருக்குங்களா? ஒரு நம்மளோட இந்த பிரபஞ்சத்துக்கு விரிவு இருக்கா? எல்லை இருக்கா? இல்ல இல்லையா? அதுதான் உண்மையான சைத்தன்யம். அதுதான் விரிவான சைத்தன்யம். நம்ம பாக்குறது எல்லாமே தற்காலிகமானதே. இன்னைக்கு ஒரு விஷயத்த பாக்குறோம், தற்காலிகமானது. ஏன்னா இந்த உடலே தற்காலிகமானது இல்லைங்களா? எந்த நிமிஷம் யாருக்கு அது கடைசி நிமிஷம், கடைசி நொடி, கடைசி நாள் அப்படின்றது தெரியாது. சோ எல்லாமே தற்காலிகமானதே. எல்லாமே இந்த நொடி சுவாசத்தம் கிடையாது, எல்லாமே தற்காலிகமே. நாம வந்து நாம தான் நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் சிருஷ்டி செய்றோம். இப்ப நான் கோவப்படுறேன் அப்படின்னா அடுத்த நொடி அந்த அந்த கோபம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கோவப்படுறேன். அந்த பிரச்சனைனால நான் கோவப்படுறேன், நீண்டுகிட்டே போகுது. நான் எவ்வளவு நேரம் அந்த பிரச்சனையை யோசனை பண்றேன், அந்த கோபத்தை நான் எவ்வளவு நேரம் உள்ள வச்சிட்டு இருக்கேன். அந்த கோபத்தை நான் இன்னும் 10 பேருக்கு சொல்லி நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற கோபத்தை பிரச்சனையை 10 பேர்கிட்ட சொல்லி அதை விரிவடைஞ்சிருக்கோமா? இல்ல ஒரு நொடியில தியானம் செஞ்சுட்டு இந்த பிரச்சனை ஏன் வந்தது, நான் ஏன் கோவப்பட்டேன், நான் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது விஷயம் யார்கிட்ட இருக்குங்க? நம்ம கிட்டதான் இருக்கு. சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் சிருஷ்டிக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் எல்லாமே நம்மளோட வாஸ்தவத்தை, நம்மளோட வாஸ்தவம் சொல்றது இப்ப இருக்கிற நம்ம இந்த பிரசன்ட் எல்லாமே வந்து எல்லாமே நம்மளோட நம்மளோட இது நம்ம தான் டிசைன் பண்றோம், நம்ம தான் கிரியேட் பண்றோம். அவ்வப்போது அப்பப்பதான் நம்ம தான் எல்லாமே சிருஷ்டிக்கிறோம். எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இறந்த காலம்ன்றது இல்ல, எதிர்காலமும் இல்ல, நிகழ்காலம். நாம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம். நிகழ்காலம் தான். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். ஆஹ் இறந்த காலமும் இல்ல, நிகழ்காலமும் இல்ல. எதுவுமே எதுவுமே வந்து உண்மை கிடையாது. இப்ப இருக்கிற நிகழ்காலம் மட்டுமே உண்மை. இது மாதிரி வந்துட்டு சோ இந்த நிகழ்காலம் தான் உண்மை. நாம வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னா சரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி. ஆஹ் நம்ம புத்தத்துவம் ஃபாலோ பண்றதுதான் வந்து சரியான விஷயங்கள். அந்த புத்தத்துவம் ஃபாலோ பண்றப்ப என்ன தடை வந்தாலுமே, எந்த ஒரு விஷயம் தடை வந்தாலுமே அதை நம்ம கட் பண்ணிட்டு அந்த நம்ம வந்து சரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். So, நம்ம என்ன தடைகள் வந்தாலும் அந்த புத்தத்துவம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தடைகளை மீறி நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அடிப்படையா தியானம் செய்யணும். அந்த தியானம் செய்யறதுக்கு என்ன, அந்த தியானம் செய்ய செய்ய ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மனம் வந்து எண்ணங்களற்ற நிலையில நம்ம இருந்துருவோம். நம்மளுக்கு எந்த எண்ணங்களும் இல்லாத நிலைதான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. இந்த எண்ணங்கள் தியானம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில நம்ம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குண்டலினி சக்தி நம்மளுக்கு அதிகமாகும். நம்மளுக்கு தியானம் செய்யறப்ப அந்த குண்டலினி சக்தி நம்மளுக்கு அதிகமாகும். அதனால என்ன ஆகும்? அதுதான் செகண்ட் விஷயம் நடக்கும். அதனால பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும், நிறைய மாற்றங்கள் நடக்கும். 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3ஆம் கண் திறக்கும்.
மூன்றாம் கண் திறந்ததுனாவே என்னங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன, எங்க, நான் எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எது நடக்கும் அப்படின்ற வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சோ இது 3மே நடக்க நம்ம அடிப்படையானது நம்ம தியானம் செய்யணும். புத்தர் வந்து முக்கியமா புத்தர் வந்து அந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிராமணர்கள் பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. யாரு பிராமணர் அப்படின்னு கேட்டா, புத்தருக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்தணர் குலத்துல பொறக்கிறவங்க பிராமணர் கிடையாது. அவங்க பிராமணர் கிடையாது. யாரு பிராமணர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வ ஜென்மம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். பூர்வ ஜென்ம ஞானம். நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? நம்ம இந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வர்றதில்ல. நம்மளுக்கு வந்துட்டு தொடர்ந்து வருது. சாரி. நம்மளோட வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த நிலையில தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ, பூர்வ ஜென்ம ஞானம் இருக்கணும். அப்புறம் 3rd ஐ 3ஆம் கண் அனுபவம் அவங்களுக்கு இருக்கணும். பிறவியில்லா நிலை அவங்களுக்கே தெரியணும். திவ்ய ஞானம், ஞானத்தோட இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறவங்க தான் பிராமணர் அம்மா. அந்தணர் குலத்துல பிறக்கிறவங்க பிராமணர் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்க தான் பிராமணர் அப்படின்னு கௌதம புத்தர் சொல்றார். அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சரியான செயல் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த லோகத்திலயும் சரி, ஈகம் பரம். சோ இந்த லோகத்திலயும் சரி, நம்ம வந்து உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பரம். அங்க நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போவோம் இல்லையா? அந்த இடத்துலயும் சரி, நம்மளுக்கு எப்பயுமே சரியான செயல் செஞ்சா, வாழ்க்கை அங்கேயும் சுகமா இருக்கும், இங்கேயும் சுகமா இருக்கும் நம்மளுக்கு. புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னா. இதே நம்ம பாவம் செஞ்சோம், துன்பப்படுத்தினோம், தேவையில்லாத விஷயங்கள செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கேயும் துக்கம் தான். அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல நம்ம உயிர் பிரியோம் இல்லையா? அடுத்த நிலையில. அங்கும் நம்மளுக்கு துக்கம் தான். சோ நம்ம நற்செயல்களே செய்யணும். புண்ணியமான செயல்களே செய்ய வேண்டும். சரியான செயல்களே செய்யணும். அப்படி செஞ்சா மட்டுமே தான் நம்மளுக்கு இங்கேயும் நல்லா இருக்க முடியும். அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியும். சோ ஈகம், பரம் 2 இடத்துலயுமே வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயங்கள் நம்ம அந்த 8 இது சொன்னோம் இல்லையா? 8 ஃபுல் 8 விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு 10 விஷயத்த வந்து நம்மளுக்கு கௌதம புத்தர் சொல்றார். இந்த 10 விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, இன்னும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தானம் செய்யணும். தானம். என்ன தியானம்? என்ன தானம்? நம்மளால ஃபர்ஸ்ட் அடிப்படையான தானம். என்ன தானம் பாத்தீங்கன்னா, நம்மளோட உணவு, உடை. அது நம்ம தானம் செய்யணும். இந்த தானம் செய்யறப்ப நம்ம மனோநிலை எப்படி இருக்கும்னா, என்னால முடியுதுப்பா. நான் நெறைய பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்னால எத்தன பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் எந்த எண்ணங்களும் இல்லாம, அது எல்லாமே கட் பண்ணிட்டு, ஓரமா வச்சுட்டு, என்கிட்ட இருக்கு. நான் என்னால முடிஞ்ச உதவி நான் மத்தவங்களுக்கு செய்றேன். அப்படின்ற எண்ணத்தோட நம்ம தானம் செய்யணும். அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சீலம். சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்கமான வாழ்க்கை. நம்ம சிறப்பான வாழ்க்கை வாழணும் நம்ம வந்துட்டு. சரியான வாழ்க்கை, ஒழுக்கத்தோட. நம்மளோட வாழ்க்கை வந்து மத்தவங்களுக்கு நன்மை பயக்கிற மாரி இருக்கணும். அந்த மாரி ஒழுக்கத்தோட இருக்கணும். அதுதான் சீலம். அடுத்தது நைத்ரே நைஷ்ட்ரை ந நைஷ்டம்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ம பாவனை. நம்மகிட்ட இருக்கிற ஆன்ம பாவனை சிறந்து இருந்துட்டு, அகங்காரம் நம்மகிட்ட ஈகோ இருக்கக்கூடாது. நான், நான் அப்படின்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அது இல்லாம நம்ம வந்து அந்த ஆன்ம பாவனையோட எல்லாருக்குமே உதவி செய்யணும். நான் என்பது இல்லாம நம்ம இந்த இடத்துல செய்யணும். அடுத்தது பிரக்ஞா. பிரக்ஞான விவேகம். விவேகத்தோட வேலை செய்யணும். நம்ம ஒவ்வொரு செயல் செய்யறப்ப விவேகத்தோட வேலை செய்யணும். யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட இந்த பணம் அங்க குடுத்துரு, இத நீ அப்படி செய். நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் நெறைய பேர்கிட்ட வந்து நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, ஏதோ நம்ம மத்தவங்ககிட்ட கேட்போம். அவங்க அவங்களோட எண்ணங்கள சொல்வாங்க. ஆனா நம்ம விவேகமா, அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் என்ன செய்யணும்? நான் எந்த இடத்துல என்ன விஷயங்கள் செய்யணும்? அப்படின்னு யோசனை பண்ணி, விவேகத்தோட அந்த செயல்கள செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வீரியம். வீரியம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? முக்தி அடையணும் இல்லையா?
அந்த முக்தி அடையணும் நம்மளுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முக்தி அடையறப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா, நெறைய தடைகள் வரும். என்ன தடைகள் வரும்? நம்ம ஃபேமிலில நெறைய சேலஞ்சஸ் வரும். நெறைய பிரச்சனைகள் வரும். ஃபினான்ஷியலா வரும், எமோஷனலா வரும், ரிலேஷன்ஷிப்ல வரும், பெர்சனலா வரும். நெறைய விஷயங்கள் வரும். இந்த தடைகள் நம்மளுக்கு நெறைய வரும். அந்த தடைய நம்ம அத உடைச்சு, அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ, அத அழகா ஹேண்டில் பண்ணி, நம்ம அத சரியான விஷயத்த அ ஸ்ட்ராங்கா டிட்டர்மினேஷன் வீரியம். என்கிட்ட அந்த வீரியத்தோட, அந்த தடைகள் எல்லாம் கடந்து, வீரியத்தோட நான் முக்தி அடையணும். இதுதான் வீரியம். அடுத்தது சாந்தி. சாந்தின்றப்ப என்னன்னா, பொறுமை. நம்மளுக்கு பொறுமை வேணும். நம்ம முக்தி அடையணும். நான் இந்த வாழ்க்கைய நிறைவா வாழணும். அந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்டின்னா, பொறுமை வேணும் நம்மளுக்கு. எல்லாமே உடனே உடனே நம்மளுக்கு நடந்துருமா? நடக்காது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு நம்ம பொறுமை நெறைய வேணும். பொறுமையா இருந்தா மட்டுமே நம்மளால செய்ய முடியும். ஸோ, அந்த இடத்துல பொறுமை வேண்டும். கண்டிப்பா நம்மளுக்கு பொறுமை வேணும். அப்பதான் நம்மளால ஒவ்வொரு செயலும் சிறப்பா செய்ய முடியும். அவசரமா செஞ்சா அது சரியாக இருக்காது. ஸோ, அதனால நம்ம பொறுமையா செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சத்தியம். நம்மளுக்கு சோதனை அப்பதான் வரும். நெறைய சோதனை வரும். நம்ம சத்தியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்மளுக்கு சோதனை வரும். நம்ம அத அப்படி சொல்லலாமா? இத இப்படி சொல்லலாமா? மாத்தி சொல்லலாமா? யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த சத்தியம்ன்னு சொல்றப்ப நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையா கூட முடியலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். எது உண்மையோ அத மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாத எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. பிரச்சனை என்ன இதுவா இருந்தாலும் நம்ம சத்தியத்த மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். வேற எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதிஷ்டானம், ஆன்மா. அதிஷ்டானம் அப்டின்னா, ஞான மார்க்கத்துல இருக்கிறது. ஞான மார்க்கத்துல இருந்து நம்ம ஆன்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதோட நிலைய தெரிஞ்சுக்கிட்டு, ஆன்மான்னா என்ன? அது எப்படி இருக்கணும்? எந்த மாரி இருக்கணும்? அதோட தொடர்பு கொண்டு நம்மளோட வாழ்க்கை சிறப்பா நடக்கணும். அதுதான். அப்புறம் மைத்ரி, நட்பு. எல்லாரோடையும் நட்பு. எல்லாருடையும் நட்பு. நட்புணர்வோட எல்லார்கிட்டயும் இருக்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கணும். எல்லார்கிட்டயுமே நடக்கணும். நட்புணர்வோட இருக்கணும். அடுத்தது உபேக்ஷா. உபேக்ஷா சொன்னாலும் ஒதுக்குறது. எதுல இருந்தெல்லாம் நம்ம ஒதுங்கி நிக்கணும்? சுகம், துக்கம், மானம், அவமானம் எல்லாத்துலயுமே இருந்து நம்ம எல்லாத்தையுமே ஒதுங்கிட்டு சமதர்மமான நடுநிலையோட நம்மளோட வாழ்க்கை வாழணும். இதுதான் இந்த 8ஓட இந்த 10 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ, அ அ இந்த 8 விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம். அடுத்தது நம்ம சொன்ன 10 விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு, இன்னொன்னு முக்கியமான சொல்றாங்க. ஆரிய சத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றார். அந்த ஆரிய சத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு துக்கம் இல்லாத நிலையில இருக்கணும். மரணம் வந்தாலும் துக்கம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப நட்புணர்வோடு இருப்பாங்க. நம்மளுக்கு பிரியமான மக்கள் இருப்பாங்க. நம்மளுக்கு யாராச்சும் பொறக்கும்போது இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அ எ அதோட அட்டாச்டோட இல்லாம இருக்கணும். அப்ப நம்மளுக்கு துக்கம் இருக்காது. நெறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு துக்கமான நிலை, துக்கத்தோட நம்ம கனெக்ட் ஆவோம். துக்கமான விஷயங்கள் வரும். அதுலருந்து பிரிஞ்சு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தாவே நம்மளுக்கு துக்கமற்ற நிலையில இருப்போம். இன்னொரு துக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பேராசை. எல்லாத்துலயுமே நம்மளுக்கு பேராசை. நம்மளுக்கு மக்களுக்கு நெறைய பேருக்கு நெறைய பேராசை. எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாமே வேணும். இருக்கிறத பற்றாம, எனக்கு போதாதாம, இன்னும் வேணும், வேணும் அப்படின்ற மாரி நெறைய பேராசை. ஸோ அந்த மாரி நெறைய பேராசை இருக்கு. ஸோ அந்த இடத்துல அது இல்லாம அப்ப அந்த பேராசைய நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னாவே நம்மளுக்கு துக்கமற்ற நிலையில வந்துரும் நம்மளுக்கு. நம்மளுக்கு துக்கமே இருக்காது நம்மளுக்கு. அந்த துக்கத்துல இருந்து நம்மளுக்கு வெளிய வரணும்னா, நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம மனச அமைதியா வச்சுக்கணும். இந்த பேராசைய ஒழிச்சுட்டு, மனசு அமைதியா இருந்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம துக்கத்துல இருந்து நம்ம வெளிய வந்துரலாம். ஸோ, இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மார்க்கத்துல இருக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும்னா, மத்திய மார்க்கத்துல இருக்கணும். எதுலெல்லாம் மத்திய மார்க்கத்துல இருக்கணும்? நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சங்கல்பம், வாக்கு, நற்செயல், வாழ்க்கை முறை,
ஸ்ரத்தை, கவனம், தியானம். இந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து நம்ம வந்து நடுநிலைமையோட இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்கிறதுக்கு இன்னொரு சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாமயே நெறைய பகைவர்கள் இருப்பாங்க. அந்த பகைவர் அந்த பகைவர்கள் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டயுமே பகைமை இல்லாம இருக்கணும். அவங்க நம்மள வந்து பகைவரா நெனைப்பாங்க. ஆனா, நாம என்ன அப்டின்னா, நாம பகைவர். அவங்க பகை இல்லாம நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணணும் நம்ம. அவங்க எனக்கு பகைமை இல்லை. அப்டின்னு நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து. அப்புறம் நம்ம தோழமையோட இருக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல அவங்கள பார்க்க வேண்டிய வந்தாலும், நம்ம தோழமையோட நம்ம அவங்களோட இருக்கணும் நம்மளுக்கு வந்துட்டு. நோயாளியோட இருப்பாங்க. ஆனா, நம்ம நோய் இல்லாம இருக்கணும். நோய் இல்லாத ஆரோக்கியத்தோட நம்ம இருக்கணும். நம்ம வந்து. அதுதான். மக்கள் சுத்தி நோயோட இருப்பாங்க. பட் நம்ம நோய் இல்லாம இருக்கிறதுக்கு தியானம் செய்யணும். நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும். நம்மளுக்கு எதிலுமே தவிப்பே இருக்கக்கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், பௌதிக சுகங்கள் எனக்கு அது வேணும், இது வேணும். அப்படின்ற தவிப்பு இருக்கக்கூடாது. கடைசியா நான், நான் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. இது என்னோடது. நான் சொன்ன ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னாவே நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். நான் கடைக்கு போறேன். நான் தான் இந்த வேலை செஞ்சேன். நான் தான் சமையல் செஞ்சேன். நான் தான் நெறைய பேருக்கு உதவி செஞ்சேன். நான், நான், நான் தான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் என் வீட்டுக்கு உதவி செய்றேன். நான் தான் என் குழந்தைங்கள வளர்க்குறேன். நான் தான் பார்த்துக்கிறேன். நான். அந்த நான் எல்லாத்துலயுமே நம்ம நான் அப்படின்னு அட்டாச் ஆறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய பிரச்சனைகள் வந்துரும். அந்த நான் அப்படின்றத எடுத்துட்டு, என்னோட செயல் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் பேசுறேன். இது என்னோட செயல். என்னோட கடமை என்ன? நான் குடும்பத்துக்கு நான் வேலை செய்யணும். இது என்னோட கடமை. சோ, நான் அப்படின்றது இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னாவே, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு. எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இதோட அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தர் நம்மளுக்கு என்ன கௌதம புத்தர் என்ன சொல்றாருன்னா அப்படின்னா, நம்ம வந்துட்டு சத்சங்கம், சத்சங்கம், சஜ்ஜன சா சஜ்ஜன சாங்கத்தியம். அதுல இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கும். அ அப்படிதான் சஜ்ஜன சாங்கத்தியம்னா என்ன? நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதேதான். நம்ம வந்து நெறைய பேரோட பேசும்போது, அவங்களோட அவங்களோட பகிர்தல் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களோட ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த அஞ்ஞானத்திலருந்து வெளியே வந்துருவோம். அஞ்ஞானத்திலருந்து வெளிய வரப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சத்சங்கத்தோட இருக்கணும் நம்ம வந்து. சஜ்ஜன சாங்கத்தியத்தோட நம்ம இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இன்னொன்னு ஒரு 10 விஷயங்கள் 10 விஷயங்கள்ல சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. கௌதம புத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புண்ணியமான செயல்கள், நற்செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஆனந்தமா இருக்கலாம். இங்கேயும் ஆனந்தமா இருக்கலாம். அங்க ஹாஸ்டல் அடுத்ததையும் அங்க ஆனந்தமா இருக்கலாம். இங்கே நம்ம பாவ செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா, இங்கேயும் கஷ்டப்படணும். பரலோகத்திலயும் அங்கேயும் நம்ம கஷ்டப்படணும். நம்ம ஞானமோடு இருந்தோம் அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மரணம் என்றது வந்துட்டு, ஆ ஆம் அது வந்து மரணமில்லாத நிலை நம்மளுக்கு. ஓகேங்களா? விழிப்புணர்வோடு இருந்தோம்னா, நம்ம வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு. இதே விழிப்பு நிலை இல்ல, ஏதோ இருக்கேன் அப்படின்னா, அவங்க மரணம் அடைந்தவர்களுக்கு சமமே. ஏன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் வாழ்றேன், இருக்கேன், செய்றேன். இந்த விழிப்பு நிலையே இல்ல. நான் என்ன செய்றேன், எப்படி பண்றேன்றதே இல்ல. சோ, அவங்க வந்து மரணம் அடைந்தவர்களுக்கு அந்த மாரி ஞானம் இல்லாதவங்க அந்த இடத்துல அந்த சமம் அப்படின்ற மாரி, இருந்தும் இல்லாதது போல் அப்படின்ற மாரி கௌதம புத்தர் சொல்றார். கண்டிப்பா நம்ம தினசரி தியானம் செய்யணும். நம்ம கண்டிப்பா தியானம் செய்யணும். அந்த தியானம் செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். அது மூலியமா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும். ஸோ ஆ அடுத்தது அ ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆ நம்ம கிட்ட வந்து எந்த தேவையில்லாத வார்த்தைகளும் பேசவே கூடாது. நம்ம வந்து எந்த நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அர்த்தத்தோட இருக்கணும்.
யாரை துன்புறுத்தாம இருக்கணும். சரியான வார்த்தைகளாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும் நம்மளுக்கு. தேவையில்லாத இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணா நம்மளுக்கு துக்கம் வந்துரும். நம்ம கிட்ட இருக்கிற அமைதி போயிடும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 1000 பேரு ஜெயிக்கிறவங்க வந்துட்டு ஆ போர் வீரன் கிடையாது. யார் தன்னை தான் ஜெயிக்கிறவங்க, தன்னை தான் புரிந்தவங்க, அவங்களே வந்து வீரன். அவங்க தான் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்கள நம்மள நாம வி நம்ம வி அ நம்மள நாம ஜெயிக்கணும். நம்மள நாம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் டெய்லி தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையோட சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தியானம் செய்ய முடியாத சிச்சுவேஷனா இருக்கும். ஆனா படுக்கிறப்ப கண்டிப்பா நான் இன்னைக்கு தியானம் செய்யல. நான் தியானம் செஞ்சுட்டு தான் நான் தூங்குவேன். அடுத்த நாள் இந்த இடத்துல நம்ம இதுதான் நம்ம வெற்றி பெறுது. நெறைய இடத்துல வந்து நம்ம மத்தவங்களோட வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசுற மாரி வரும். சில சந்தர்ப்பத்துல சில செயல்கள் வந்து செய்ற மாரி வரும். நம்மளுக்கு புடிக்காத செயல்கள் மாரி இருக்கணும். ஆனா அத செய்யாம நம்ம வந்துட்டு சரியான வார்த்தைகள பேசிட்டு, சரியா நடந்துக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம வந்து சந்தர்ப்பம் வந்தாலும் அத ஜெயிக்கிறோம் இல்லையா? அந்த தடைகள மீறி ஜெயிக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளை நாம வெற்றி கொள்வது. நம்மளோட கான்ஷியஸ்ல இருந்து விழிப்புணர்வோடு இருந்து செயல்கள் எதனா ஏற்பட்டாலும், அதிலிருந்து நாம வந்து அதான் நம்மள நம்ம ஜெயிக்கிறது. என்னால முடியாது. நாளைக்கு காலையில எந்திரிக்க முடியாது. இல்ல எந்திரிச்சு நம்மள நம்ம ஜெயிக்கணும். நான் தூங்கணும்னு நெனைப்பேன். புக் படிக்க முடியாது. சத்சங்கத்துல இருக்க முடியாது. நம்ம ஜெயிக்கணும். சோ, நம்மள நாம ஜெயிக்கிறது தான் வந்துட்டு போர்கள்ல 1000 பேர ஜெயிக்கிறத விட, என்ன நான் ஜெயிக்கணும்ன்றது தான் அப்பதான் நான் வெற்றியாளன். நான் தான் அந்த இடத்துல நான் தான் அப்படின்றாங்க. சோ, நம்ம தியானத்த பத்தி இந்த தம்மம். பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காங்களோ, அதுதான் வந்து பௌதிகத்திலேயே தம்மம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ, அத ஃபாலோ பண்றது. அது ஒரு நாள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சரியான வாழ்க்கை. ஆனா, அது இல்லாம 100 வருஷம் வாழ்ந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. அது ஒரு பெரிய வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. ஆனந்தமான வாழ்க்கை கிடையாது. சோ, அதே போல வந்துட்டு நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்ரிஜி சொல்லியிருக்காரு. இப்ப அது இந்த தம்மத்திலேயே சொல்லியிருக்காங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த உயிர்களுக்கும் துன்பப்படுத்தக் கூடாது. எந்த பிராணிகளையும் நம்ம வந்து பறவைகள கூண்டுல அடைக்கக் கூடாது. தொட்டில போடக்கூடாது. எந்த மீன்களையும் தொட்டில போடக்கூடாது. அந்த மாரி அதத அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப ஆனந்தமா வாழணும். எந்த உயிரையும் துன்பப்படுத்தக் கூடாது. யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. இதுதான். தனது சுகம், அதோட சுகத்துக்கு அதோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம விட்டுறணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, நம்ம ஆன்மாவ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட வாழ்க்கைய நம்ம சிறப்பா எடுத்துட்டு போணும். இந்த சிருஷ்டி வந்து நிலையில்லாதது. அந்த நிலையில்லாத சிருஷ்டியில நம்ம வந்து நம்ம ஆன்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அழகா வாழணும். புத்தர பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரோட ஆறாவ பத்தி நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அங்குலிமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல வந்து அங்குலிமான்னு ஒருத்தர் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையுமே மிருகங்கள், பறவைகள், அ எல்லாத்தையுமே துன்புறுத்துவாரு. யாரு என்ன தோணுதோ, அந்த இடத்துல வேட்டையாடி அந்த உயிர கொன்றுவாங்க. அங்குலிமான் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் கோவம் வந்தா மனிதர்கள கூட வெட்டி சாய்ச்சு, அவங்களோட விரல்கள வந்துட்டு மாலையா போட்டுருப்பாங்க. எப்பயுமே அப்படிதான் செய்வாங்களாம் அங்குலிமான். அவங்க வந்து அந்த விரல்கள கட் பண்ணிட்டு மாலையா போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்கள பார்த்தா பயம் இருக்கணுமாமா. அவங்கள பார்த்தாவே. எல்லாத்துக்குமே அந்த கிராமத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப துன்பத்தோட இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எப்படி வாழ்றதுன்னு தெரியாம ரொம்ப துன்பப்பட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து புத்தர் வந்து அந்த இடத்துல கேள்விப்பட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, "நான் போய் பேசுறேன். அங்குலிமான, நான் அவங்களோட பேசுறேன்" அப்படின்னுவாங்களாம். மக்கள் வந்து, "வேண்டாம், வேண்டாம் நீங்க போகாதீங்க. நீங்க அந்த இடத்துல போகாதீங்க. வேண்டாம் தேவையில்லாத" அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா, அந்த இடத்துல வந்து, "இல்ல இத்தன மக்கள் கஷ்டப்படுறாங்க. இத்தன பேர் துன்பப்படுத்துறாங்க. அவனுக்கு என்ன நான் புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து அங்குலிமான பார்க்க போவாங்களாமா. அங்க போய் பார்க்கும்போது நடந்து போவாராமா. அங்குலிமான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். யார் நம்மள நோக்கி வர்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவமா, ஆக்ரோஷமா, இவன் என்ன சொல்றது? யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எந்த பையன் எல்லாரும் என்ன பார்த்து பயவாங்க. யாரும் என் பக்கத்திலேயே வரமாட்டாங்க. யார் இவரு?
என்ன நோக்கி வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு பயங்கர கோவமா போவாராமா. ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு ஆயுதத்த வச்சு அவங்கள துன்பப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸா போவாராம். ஆனா, போறப்ப பார்த்தீங்கன்னா, புத்தர் பக்கத்திலேயே போ முடியலையாமா. அந்த ஆயுதத்த எடுத்துட்டு புத்தர் பக்கத்துல போகவே முடியல. அவங்கள வந்து துன்பப்படுத்தலாம், ஏதோ ஒண்ணு செய்யலாம்னா போகவே முடியல அவங்களால. அந்த அந்த இது தடுக்குது. என்னடா! நான் எத்தன பேர வெட்டி சாய்ச்சிருக்கேன். எத்தன பேர நான் செஞ்சிருக்கேன். எத்தன பிராணிகள நான் கொன்னுருக்கேன். எத்தன மக்கள் கிட்ட நான் போயிருக்கேன். நான் எது நெனச்சாலும் நான் செஞ்சுருவேன். என்ன என்னால எதுவுமே பண்ண முடியலையே! என்ன தடுக்குது என்னால? என்ன தடுக்குது? நான் என்ன பண்றது? அப்படின்னு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையாமா. அப்படியே நிக்கிறாராமா. அப்படியே குழப்பத்தோட நிக்கிறாராமா அங்குலிமான். அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆயி நிக்கிறாரு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நிக்கிறாரு. அப்பதான் வந்து ஒரு நிமிஷம் அமைதியாகுறாரு. அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்துட்டு அமைதியா இரு அப்படின்னு புத்தர் சொல்றாரு. நீ அமைதியா இரு. நீ எதுக்காக இப்படி இருக்க? அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க சொல்றத அப்படியே லிசன் பண்ண ஆரம்பிச்சாராமா. அங்குலிமான் அப்படியே அந்த இருக்கிறத கையெல்லாம் போட்டுட்டு அமைதியா இருந்து புத்தர் சொன்னத கேட்டாராமா. என்ன அப்படின்னு கேட்டேன். எதுக்கு நீ உயிர துன்பப்படுத்துற? ஏன் மக்கள துன்பப்படுத்துற? ஏன் எல்லாருக்கும் இந்த பயத்த குடுக்குற? நீ ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு கேட்கிறாராமா. அப்பதான் யோசனை பண்றாராமா. நான் எப்படி இப்படி மாறினேன்? ஏன் இப்படி மாறினேன்? அப்படின்னு யோசனை பண்றாராமா. நீ வா. நான் உன்னோட வாழ்க்கைய மாத்துறேன். நான் சொல்ற விஷயங்கள நீ செய். உன்னோட வாழ்க்கை மாறும். ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம்னா, வா நான் காட்டுறேன் உனக்கு. வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து அங்குலிமான கூட்டிட்டு போகிறாரு. கூட்டிட்டு போய் அவர பேர வந்து பிக்ஷகன் அப்படின்னு மாத்துறாரு. அவருக்கு வந்து தீட்சை குடுத்து சொல்லிக் குடுக்குறாரு. நீ அமைதியா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். எப்படி தியானம் செய்யணும். அமைதியா இருக்கணும். அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா அவருக்கு சொல்லிக் குடுத்து, அங்குலிமான் வந்து பிக்ஷகனா மாறிடுறார். பௌ புத்தர் என்னென்ன சொன்னாரோ, அவர் அமைதியா அத ஃபாலோ பண்ணாரு. சோ அதே போல தான் மாஸ்டர்ஸ். நம்மள சுத்தி நம்மளோட ஆரா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மக்கள் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பக்கத்துல வராது. எதுவுமே நம்மள நோக்கி வராது. நம்ம சரியான கரெக்ட்டா நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சரியா நடக்கும். சோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட்டு ராஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆ புத்தர பார்க்க வந்தாங்களாமா. புத்தர பார்க்க வந்துட்டு, அவர் வந்து துக்கமா ஃபீல் பண்ணாராமா. ம். என்னோட அங்குலிமான் மாறுனது அவருக்கு தெரியாது. அவங்களா புத்தர் பக்கத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனைய சொல்றதுக்காக வராரு. இந்த மாரி எங்க ஊர்ல அங்குலிமான்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த என்னோட இந்த தேசத்துல பக்கத்துல. நெறைய மக்கள் அதனால துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. அவர என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கிட்ட கேட்க வந்தாரு. "நீ அவன பார்க்கணுமா?" அப்படின்னாரு. "பார்க்கணுமா?" "ஆமா." "ஆனா எப்படி?" அப்படின்னாரு. "இருங்க காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்களாமா. "என்னது? இவன் தான் அங்குலிமானா?" அப்படின்றாரா. "ஆமா" அப்படின்னாராம். எப்படி இருந்தாங்கன்னா, காவி உடை அணிஞ்சு, அமைதியா, சாந்தமா, பொறுமையா, அழகா பேசினாராமா அவங்ககிட்ட. ரொம்ப அமைதியா பேசினாராமா. ஆ அந்த ராஜா பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாராமா. "வாங்க நான் உங்களுக்கு எதன தரேன். உங்களுக்கு துணி வேணுமா தரேன். எதன வேணுமா தரேன்." அப்ப அவங்க என்ன சொன்னாராலாமா, "எனக்கு 3 துணிகள் இருக்கு. எனக்கு இதுவே போதும்" அப்படின்னாராமா. "எனக்கு துணி வேண்டாம்" அப்படின்னாராமா. பாருங்களேன், எப்படி இருந்த அந்த அங்குலிமான் இப்ப பிக்ஷகனா மாறியிருக்காரு. எப்படிங்க? இந்த தியானத்தினால அமைதியா இருந்து கௌதம புத்தர் என்ன சொன்னாரோ அத ஃபாலோ பண்ணியிருக்காரு. சோ நம்ம வாழ்க்கை நம்ம மாறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் மாறணும். நம்மள நோக்கி நெறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம மாறணும். கேட்கிறோம், தியானம் பண்றோம். அத செயல்ல கொண்டு வந்து அத மாத்தணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளோட செல்வம் குடும்பம் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, அளவான செல்வம். என் குடும்பத்துக்கு என்ன செல்வம் வேணுமோ, அந்த செல்வத்த மட்டும் வச்சுட்டு நான் ஆனந்தமா இருக்கணும். தேவையில்லாத செல்வம் எனக்கு நெறைய வேணும், நெறைய வேணும் அப்படின்ற ஒரு சம்பாத்தியம் நோக்கி ரொம்ப ஓடாம, அளவான செல்வத்தோட இருக்கா, நான் நல்லா இருக்கேன். அப்படின்றது போதும். அந்த என்கிட்ட செல்வம் இருக்கிறத வச்சுட்டு, என்கிட்ட செல்வம் வச்சுட்டு, என்னால முடிஞ்ச புண்ணியங்கள், என்னால யாருக்கு உதவி செய்யணும்? அப்படின்ற அந்த புண்ணியம் நம்மளுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க, நம்மளால எந்த இடத்துல உதவி செய்யணும் முடியுமோ, அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யலாம். முக்கியமான விஷயம், கடன் இல்லாம வாழ்றது. கடனே வாங்கக்கூடாது. எதுக்கு கடன் வாங்கணும்?
நம்மளுக்கு ஆசைகள், தேவைகள் அதிகமா இருக்கும்போது மட்டும் தானே கடன் வருது. ஸோ அதெல்லாம் இல்லாம இருந்தா, கடன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட செல்வம் செல்வம் நம்மளுக்கு தேவையான செல்வம் வச்சுட்டு, இந்த செல்வத்துல உதவி செஞ்சுட்டு, அதுல வந்து நம்ம கடன் வாங்காம இருந்தோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ய பாதை நான் சொன்னேன் இல்லையா? சமநிலை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பாதைய ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, குடும்பம் ரொம்ப ஆனந்தமா, சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் கௌதம புத்தர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் துன்பப்படுத்தாதீங்க, பிராணிகள கொல்லாதீங்க, திருட வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம். வாழ்க்கை கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். தியானம் செஞ்சு சரி செஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல நெறைய பேர் விபச்சாரம் செஞ்சாங்க. அந்த விபச்சாரம் செய்யக்கூடாது. இரவு வேலை சரியான உணவு. இரவு வேலை கம்மியா எடுத்துக்கணும். சரியான உணவு எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தரையில படுத்துக்கலாம். பெட் சுகத்துல இல்லாம தரையில படுத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம காலை வேலைகள வந்து சிறப்பா செய்யணும். நான் தூங்கிட்டே இருக்காம நெறைய பேர் இப்ப தூக்கத்துல நெறைய பேர் போயிட்டே இருக்காங்க. சீக்கிரமா விழிக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ காலையில அதிகாலையில எந்திரிச்சு நம்மளோட வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, நம்ம வந்து விவேகமான வாழ்க்கை. நம்மளுக்கு அறிவு இருக்கு. எந்த இடத்துல எந்த செயல் செய்யணும். விவேகமான செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் பத்ரிஜி பத்ரிஜி கௌதம புத்தர் சொன்ன அந்த 8 விஷயங்கள் நடுநிலைமையோட வாழ்க்கை, எண்ணம், சொல், செயல், வாக்கு, தியானம், பிரக்ஞை எல்லாம் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த அற்புதமான வாழ்க்கை வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொன்னது ஃபர்ஸ்ட் அதுதான். நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டோம். புத்தர் சொன்னத தெரிஞ்சுக்கிட்டோம். அத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர். இந்த வாய்ப்பு குடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.